கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. Thank you Lord, thank you Jesus. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு thank you Lord, thank you Jesus, thank you Master, thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது ஒரு அருமையான காலங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாளிலிருந்து ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி வர செய்து நாமத்தை துதிக்கும், நாமத்தை உயர்த்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே நீ செய்த எல்லா கிருபைக்காக தயவுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நாளிலிருக்கிறோம் உங்களுடைய பாதத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசுவே. இந்த வேலையில கூட இந்த ஆராதனையில கர்த்தாவே அப்பா நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. நாளில கூட அப்பா வார்த்தையின்படி வாக்குத்தத்தின்படி வார்த்தையை நாங்கள் ஏங்கி வார்த்தையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல உடைய வாழ்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பாண்டு சொல்லிக்காண்டவரை நீர் எங்களோடு பேசுவது ஒப்புக்கொள்கிறோம், எங்களோடு இடைப்படுவது ஒப்புக்கொள்கிறோம். தேவரே இந்த நாளில் எங்களோட இடைப்படுங்க. தாசன மரத்தை நீங்க பேசுவாண்டவர் நாளில அப்பா நீர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை இந்த வாழ்க்கை இனி வரப்போற வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரை. சூழ்நிலைகள் மாற்ற, பிரச்சனைகள் மாற்ற, போராட்டங்கள் மாற்ற எல்லா விதமான தடைகளை நீக்கி போட்டு தேவ நாமத்தை விசேஷமாக மேற்பட்ட கர்த்தாவே அப்பா நாங்கள் பலனடைய, நாங்கள் கால் ஒன்று நீக்க எல்லா சூழ்நிலைகளும் மேற்கொள்ள தேவரீர் வார்த்தைகளை எங்கள் மாற்றல் கொடுத்து எங்கள் பலப்படுத்தணும். நீர் மாற்ற மையம் கடற்கரை மாற்றுகிறோம். கனத்த மகிமை துதி எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். ரட்சகரை மீட்புருவான் இயேசு என்று நாம் வெளிக்கிறோம். நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கடந்து செல்லலாம். எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வரவில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். கர்த்தருடைய நாம மகிமையாக தொடர்ந்து சில வாரங்களாக உங்கள் வார்த்தைக்கு தான் உங்கள் எதிர்காலங்களை மாற்றுகிறது என்பதை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதுல வேலை எவ்வளவு முக்கியம், இந்த வேலை செய்வதற்காக தேவன் இந்த பூமியில நம்ம உருவாகும் பொழுதே தேவன் நமக்கு எல்லா தேவையும் நமக்குள்ள நிரப்பி இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்பது குறித்து சில வாரங்களாக காண்பித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இங்க பவுல் விசேஷமாக சொல்கிறதை கவனிக்கும் பொழுது பவுல் சொல்கிறாரு, நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம எதுவுமே கொண்டு வரவில்லை, நம்ம எதுவுமே கொண்டு போவது கிடையாது என்பதை குறித்து பவுல் சொல்லும் போது உலக மக்களும் அதே தான் நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்களும் அதே தான் நினைக்கிறாங்க. இதை ஒரு வாக்கு தத்தமாக ஜனங்கள் எண்ணிக்கொண்டு நமக்கு மண்ணுவானா பொண்ணுவானா வர வைத்து கஞ்சம் அண்ட ஒரு குடிசை இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா பவுல் இந்த நோக்கத்தோடு இது சொல்லப்படவில்லை. பவுல் சொல்ற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கீழே தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால அது சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர் சொல்றாரு, அதனுடைய அடிப்படையில் தான் அதன் நோக்கத்தோட தான் பவுல் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே நம்ம கொண்டு போவது கிடையாது.
ஆனா நல்லா கவனிக்க அன்பான தேவச்சனமே, தேவன் எந்த மனுஷனையும் வெறுமையா இந்த பூமிக்கு அனுப்பல. இன்னும் ஒன்று, வெறுமையா நம்ம இங்கிருந்து போக போறதும் கிடையாது. அதையும் தாண்டி தேவன் எந்த மனுஷனையும் ஏழ்மையா இருக்கும் தேவன் விரும்புறது கிடையாது. ஆகையால தான் இயேசுடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, இதான் ஏன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லும்போது சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. ஏன் நிறைய பேர் தரித்திரத்தை விரும்புறாங்களா? அப்படியே விட்டுட்டு இருக்கலாமே? இல்ல. ஏன் வந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு அவங்க அரிசி முட்டை கொடு, கோதி முட்டை கொடு, இவங்களுக்கு இதெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு பொருளை கொடுக்காம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்னா, அந்த சுவிசேஷத்துல தேவன் உங்களுக்காக எல்லாம் ஏற்பட்டு வச்சு எல்லா ஆசீர்வாதம் சுவிசேஷத்துல அடங்கி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைகள் நன்றாக இருக்க, எதிர்காலம் நல்லா இருக்க, சூழ்நிலைகள் மாற, பிரச்சனைகள் மாற, போராட்டங்கள் மாற, கஷ்டங்கள் மாற, தரித்திரங்கள் மாற, எல்லாமே அந்த சுவிசேஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அனுப்பினார் கொடுத்து இயேசு சொல்லிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் தரித்திரத்தை விரும்புறாங்க, ஆனா அவங்க தரித்திரமா இருப்பாங்க, டவுட் கிடையாது. ஆனா தரித்திரத்தை விரும்ப சொல்லுதா தேவனோட வார்த்தை இல்லை. விசேஷமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது உபாகம் 15 நாள் எடுத்து வாசித்து பாருங்க. தரித்திரம் உங்க மத்தியத்தில் இருப்பதிலே இருப்ப கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உங்க மத்தியத்துல தரித்திரம் இருக்க போறது கிடையாது. ஆண்டவர் வார்த்தை சொல்ல, ஆண்டவர் திட்டம் அதுதான். சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் சில பேர் ஆசீர்வதிக்கிறாங்க, சில பேர் ஆண்டவர் கை விடுறாரு. இல்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு ஏழ்மையுடைய ஆத்மாவும் ரொம்ப விலையேற பெற்றது, பணக்காருடைய ஆத்மா விலையேற பெற்றது. எந்த ஆத்மா தேவனுக்கு பார்ஷாலிட்டி கிடையாது. அவங்க ரட்சிக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் தேவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால பேதுரு சொல்லும்போது கூட சொன்னாரு, தேவன் தாமதிக்கிறார் சொல்லும்போது தன்னுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போது தேவன் விரும்பாத தேவன், எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்பிதான் தேவன் தாமதிக்கிறார் வேதம் போதிக்கிறது. ஆகையாலதான் நான் போன வாரம் சில வார்த்தைகளை காமிச்சினாரு. தேவன் மனிதனை இந்த பூமிக்கு அனுப்புவது முன்பதாகவே, இந்த குழந்தையா பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பதாக அந்த குழந்தைக்குள்ள தேவன் எல்லா ஆற்றலையும் பலனையும் திராணியும் ஊக்கத்தை எல்லாவற்றையும் உள்ள வைத்து அந்த குழந்தை பூமிக்கு அனுப்புகிறார். யாரையும் வெறுமையாக தேவன் அனுப்பல. ஆகையாலதான் ஒவ்வொரு நாளும் மனுஷன் புது 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 கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் பாக்குறீங்களே, அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போது நீங்க பாத்தீங்கன்னா தாமஸ் எடிசன் ஆல்வா முதல் அதை கண்டுபிடிச்சார். ஆனா அவரை கண்டுபிடிச்சாரு, அவருடைய டீச்சர் அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் மூல வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குது, ஆகையால இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கே அனுப்பாதன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட் தான் தாமஸ் எடிசன் ஆல்வா. நல்லா கவனிங்க, தேவன் அவருக்குள்ள வைத்துக்கிற எந்த திராணியும் டீச்சர் கண்டுபிடிக்கல, எந்த ஆர்ட்ஸும் டீச்சர் கண்டுபிடிக்கல. ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்கூலால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர் தான் தாமஸ் எடிசன் ஆல்வா. ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே அவர் திரும்பி பார்க்கும்படியாக செய்ய வைத்தது. ஏன்னா தேவன் அவருக்குள்ள அந்த அளவுக்கு ஆற்றலும் பலனும் திராணி ஆண்டவர் கொடுத்திருந்தார். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஒளி, இந்த வெளிச்சம் யார் கண்டுபிடிச்சு? அவ்வளவுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் இன்னைக்கு கண்டுபிடிக்கல. இன்னைக்கு நம்ம எல்லாமே இருட்டில் தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரு? படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு இல்ல தேவன் அந்த ஆற்றலை கொடுத்து வச்சு. அதனாலதான் ஆதாமுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு அது கூடவே ஒரு ஒர்க் ஷாப்பை கொடுத்து வைக்கல. ஆதாமுக்கு என்னன்னு எல்லாத்தையும் கத்துக்கோ மகனே,
இங்க தூதரை வச்சு கற்றுக் கொடுக்குறேன், எல்லாரும் வச்சு கற்றுக் கொடுக்குறேன், நீ பண்படுத்தி இந்த பூமியை சீர்படுத்தும்படியாக, கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாக நீங்க ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு குறித்து ஆதாமுக்கு அங்க ஒரு ஒர்க் ஷாப்பை வச்சுட்டு அல்லது ஒரு காலேஜ் ஸ்கூலை வச்சு தேவன் ட்ரைனிங் கொடுக்கல. ஆண்டவர் ஆதாம் முதல் மனுஷன் உருவாக்குற ஒண்ணு பூமியில கூட வைத்துட்டு இந்த பூமியை பண்படுத்த ஆண்டு கொள்ளுன்னு சொல்றான். ஏன்னா அவன் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், எல்லா ஆட்சியும் அவனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார், எல்லா பலனும் ஆண்டவருக்குள்ள வச்சுக்கிறார், எல்லா திராணியும் அவனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகையால் தான் தைரியத்தோட ஆண்டவர் சொல்கிறார். அதே போலதான் தேவனுடைய திட்டங்கள் நம்ம வேலை செய்யும் போதும் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற ஆற்றல் நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கும். சும்மா இல்லை, ஒருத்தருக்குள்ள ஒரு தாளந்து தேவன் வைத்திருக்கிறார். அந்த தாளந்துங்கோ உங்க மூலமா நீ வேலை செய்யும் போது அந்த தாளங்கத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆற்றலை அதை நம்ம தேவனோடு கை கோத்து தேவனோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யும் போது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக இருக்குது. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம இந்த பூமியிலிருந்து சில காரியங்களை மீண்டுமா கொண்டு போகத்தக்கதாக இருக்கிறோம். எதை தேவன் நமக்கு எதெல்லாம் அவார்டு கொடுக்குறோம், அந்த அவார்டை அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி மீண்டுமா கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல. அது போல ஒன்று கொண்டு வரல, ஒன்று கொண்டு போறதுன்னு சொல்லப்படும் போது மனுஷன் அந்த வகையில இல்லை. மனுஷன் தேவன் எல்லா ஆற்றலும் மகனும் கொடுத்திருக்கிறாரு. தேவனோடு இணைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம இந்த பூமியிலிருந்து சிலவற்றை நம்ம கொண்டு போக இருக்கிறோம். அதே தான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சரி, அதுக்கு உதாரணம் லாஸ்ட் வீக் நான் கோரஸை குறித்து நான் காண்பிச்சு உங்களுக்கு. கோரஸ் பாருங்க, அவன் பிறப்பது முன்பதாக 150 வருஷத்துக்கு முன்பதாக கோரஸை குறித்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் தேவன் சொல்லி இருந்தார். இன்ஃபேக்ட் யூரோப்பியா தான் இந்த தேசம் எப்படி சிறைப்பட்டு போகிறது என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். ஆனால் அது முன்பதாக அந்த சிறையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவதை தேவன் யாரும் அறியாத இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு மனுஷனை தேவன் பூமிக்கு அனுப்ப போறார் குறித்து ஏற்கனவே கோரஸை குறித்து தேவன் அந்த இடத்துல தீர்க்கதரிசன வார்த்தை தேவன் உழைத்து வந்திருந்தார். அப்படி நீங்க பார்க்கும்போது கோரஸ் என்றால் பேரு, கோரஸ் கோரஸ்னே ஏன் பேர் வச்சான்னு கேட்டீங்கன்னா, கோரஸ் என்றால் இழிவானவன். கோரஸ் என்றால் இழிவானவன். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது, கோரஸ் என்றால் மகிழ்ச்சி அற்றவன். இல்லவா, மகிழ்ச்சி சந்தோஷமே இல்லாதவன். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அதே கோரஸ் இந்த யூத ஜனங்கள் எல்லாம் 70 வருஷம் கழிச்சு இந்த யூத தேசத்துக்கு வாபஸ் அனுப்பி அந்த தேவாலயத்தை கட்டுன்னு சொல்லும் போது எந்த மகிழ்ச்சி இழந்திருந்தாங்க அந்த அந்த யூதர்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாயிடுச்சு. பாருங்க, தேவன் எல்லாவற்றும் மாற்றிட்டார். மகிழ்ச்சி இல்லை என்பது ஒருத்தர் வாழ்க்கை மூலமாக ஒரு கோத்திரத்துக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாருங்க, ஒரு வசனம் போன வாரம் நான் முடிச்சேன், ஆனா இந்த இடத்துல தொடல. ஒரு அதிகாரத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை போகிறதும் கோரஸ் மூலமாக வெளியே கொண்டு வருவதும் ஒரே அதிகாரத்தை தேவன் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார். வாசியனோட கூட சேர்ந்து 2 நாளாக புஸ்தகம் 2 Chronicle 36. ஒரு வாரம் எஸ்ரா புஸ்தகம் எடுனா கொஞ்சம் தடுமாறி இருந்தீங்க இல்லையா, அதே புஸ்தகத்துக்கு பின்னாடி புஸ்தகம் தான் 4ஆவது புஸ்தகம். 4ஆவது புஸ்தகம் 2 4ஆவது புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 18-23 வரை வாசிக்கிற கவனிங்க. 18-23 வரை. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலும் ராஜாவுக்கு அவர் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். யாரு? அதாவது பாபிலோன் ராஜா
எங்க எடுத்துட்டு போனாரா? பாபிலோனுக்கு. இஸ்ரேல் ஜனங்களை யூத தேசத்துல வந்து தேவாலயத்தை இடித்து தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களாக இருக்கிற ஜனங்கள்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. இது எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது இல்லையா? இங்க பாருங்க, நடந்த சம்பவத்துல தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கவனிங்க. அப்ப சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். எப்படியா? தேவாலயத்தை இடித்து அதெல்லாம் நாசம் பண்ணி அந்த பனிமுட்டுகளெல்லாம் இடித்து ஒன்றும் இல்லாமக்கி ஒரு ராஜா இன்னொரு தேசத்தை சுதந்திரித்து கொண்டு போகும்போது எந்த தேசத்தை சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டாங்களோ அந்த தேசத்தை தீயில நெருப்பு வச்சு விடுவாங்க. அவங்க அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எந்த பட்டணத்தை தீ கொளுத்து விட்டு போறாங்களோ அந்த பட்டணம் தோல்வியற்றது, அதை நாங்கள் சுதந்திரித்து கொண்ட அடையாளமாகத்தான் அது அந்த பட்டணத்தை தீ கொளுத்தி விட்டு போவாங்க. அது எருசலேம்ல நடந்த ஒரு சம்பவம். கவனிங்க. கீழே, பட்டணத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போவான். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா? பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டான். ஓகே, எது வரைக்குமா? இங்க ஆன்சர் கொடுக்குது பாருங்க. பெர்சிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கு மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் அடிமையாய் இருந்தார்கள். பெல்ஷாத்சார் இல்லையா, அவன் வர வரைக்கும் அந்த இடத்துல அடிமையாக இருந்தாங்க. கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. நேபுகாத்நேச்சர் கொண்டு போகிறான், அதுக்கப்புறம் பெல்ஷாத்சார் வரான், அது வரைக்கும் இந்த ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்களாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா மரித்து அவருடைய பிள்ளை அரசாங்கத்தில் உட்கார வரைக்கும், அதை தாண்டி எது வரைக்கும் கேட்டா பெர்சிய ராஜா வந்து ராஜ்யம் பண்ற வரைக்கும் அவங்க அடிமையில இருந்தாங்க. பாருங்க, ஒரு அதிகாரத்தில் தேவன் எல்லாவற்றையும் விலைக்கு காண்பிச்சிட்டார் சொல்லப்படுகிறது. அங்கே அதை சொல்லுவது, அங்கே அவர்கள் அவனுக்கு அவன் குமாரனுக்கும் அடிமையா இருந்தார்கள். கர்த்தர் எரேமியா வாயினால சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தாங்க. போன வாரம் சொன்னேன் இல்லையா? எத்தனை வருஷம்? 70 வருஷம், 70 இயர்ஸ். அந்த 70 இயர்ஸ் முடிகிற வரைக்கும், அதான் அவங்களுக்கு எடுத்து காமிச்சேன். தானியேல் புஸ்தகம், தானியேல இந்த பெர்சிய ராஜா வந்து அந்த பாபிலோன் தேசத்தை சிறைப்பிடித்து கொண்ட பிற்பாடு இந்த எரேமியா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறாரா? என்ன கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறாரா? தேவன் எரேமியா மூலமாக சொல்லப்பட்ட 70 வருஷம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையால தான் இப்படி எல்லாம் சம்பவிச்சு கொண்டிருக்கிறது குறித்து யாரு? தானியேல் தன்னுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசித்தான்னு கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அதான் இயேசு சொன்னார் இல்லையா, வானமும் பூமி ஒழிந்து போயிடும் என்று ஒரு வார்த்தை ஒழியாது. அன்பான தேவ ஜனமே, தேவன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை தேவன் திட்டம் வைத்திருந்தாரானால் எந்த மனுஷனாலும் அதை தடுக்கவே முடியாது. நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். ஆண்டவருடைய சக்திக்கு மேலான சக்தி இந்த பூமியில பரலோகத்தில் இல்லவே இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் பரலோகத்துல ஆவியின் மண்டலத்தில் இருக்க தேவன். அந்த ஆவியின் மண்டலத்தில் இருக்க தேவன் தான் இந்த காணப்படுகிற பூமி எல்லாவற்றையும் தேவன் உருவாக்குனார். அப்ப இந்த காணப்படுகிறவைகளுக்கு காட்டிலும் காணப்படாத பரலோகத்துக்கு அந்த பரலோக தேவனுக்கு வல்லமை உண்டு. ஏன்னா அவர் மூலமா தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அதான் சொல்லுவேன், உலகத்துல காணப்படுகிற ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாத போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும். அதனால யூத மார்க்கத்தை ஜனங்க சொல்லுவாங்க, ஒருவேளை தேவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்து அந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கை நிறைவேற நீங்க ஒரு வேலை நினைப்பீங்கன்னா, ஆண்டவர் உலகத்தை உருவாக்கி உங்களுக்காக வாக்கு தத்துவம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கணும் சொல்லப்படுகிறார். வண்டர்ஃபுல் காட்.
ஆண்டவர் சொன்னாரு 70 வருஷம் அங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா 70 வருஷம் ஆச்சு பாருங்க. இப்ப 70 வருஷம் ஆனது சொன்னாரு. இப்ப தானியேல் வாசிக்கிறது கவனிக்கிறாரு. எரேமியா வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியரின் ராஜாவாகிய கோரசின் 1ஆம் வருஷத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரசின் ஆகிய ஏவிதனால அவன் பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் உள்ள தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். யாரு சொல்றாங்க? கோரஸ். யாரு? கோரஸ் ஒன்னும் யூதம் கிடையாது. கோரஸ் ஒன்னும் இந்த 12 கோத்திரத்தை ஒரு கோத்திரன்னு எவனும் சொல்ல முடியாது. இவன் அந்நிய மனுஷன், அந்நிய தெய்வத்தை வணங்குறவன், இவன் டிராகனை வணங்குறவன், விக்கிரத்தை வணங்குகிறவன், தேவன் அறியாது இருக்கிறவன். ஆனா அவன் பிறப்பது முன்பதாகவே 150 ஆண்டுக்கு முன்பதாக அவனை குறித்து சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்ற முடிகிறது. இப்போ தேவன் நிறைவேற்றுவாரானால் யார் வாழ்க்கையில எந்த ஒரு தேவன் நிறைவேற்ற தேவன் சித்தம் வைத்திருக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களை உருவாக்கும் போது தேவன் எல்லா ஆற்றலும் அந்த பிள்ளைய இருக்கிற தாயின் வயல் இருக்கும் போது உங்களுக்கு எல்லா ஆற்றும் தேவன் கொடுத்து அனுப்புறவராக இருக்கிறார். அதனால தான் நீங்க வெளியே வரும்போது நீங்க எப்படி வரப்போறது கிடையாது, வெறுமையாக வரப்போறது கிடையாது. அதே போல போகும்போது கூட வெறுமையாக போக போறது கிடையாது. எதெல்லாம் தேவனுக்காக நீங்க செய்திருக்கிறீங்களோ அதை நீங்க கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே தேவனுடைய சமூகத்துக்கு அந்த கிரியை கொண்டு போறது என்று குறித்து வேதம் போதிக்கிறது. கடைசியா கவனிங்க, அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்கு அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கின்றானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சிய ராஜாவாகிய கோரஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பினான். அனுப்பின விளம்பரம் பண்ணினான். 127 தேசத்தை கோரஸ் ராஜா நடத்தினான். வெறும் பாபிலோனை மாத்திரம் பிடிக்கல, அதுக்கப்புறம் மோதிய பெர்சியர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறினது. கோரஸ் ராஜா 127 தேசங்களை அவன் ஆட்சி செய்தவன் கருத்தில் வாட்சி. ஏன் இந்திய தேசமும் அவங்களுக்கு கப்பம் கட்டின குறித்து சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கோரஸுடைய தாயாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க பேர் என்ன வச்சாங்க? எழிவான பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? மகிழ்ச்சி அற்றவன் பேரை வச்சாங்க. அவன் மூலமாக ஒரு தேசத்துக்கே ஒரு இனத்துக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாயிடுச்சான். ஏன்னா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுது. நீங்க பார்க்கிற வெளி தோற்றத்தினால நீங்க யாரையும் பார்த்து ஐடென்டிபிகேஷன் பண்ணாதீங்க, வெளி தோற்றத்தை பார்த்து நீங்க டிசைட் பண்ணாதீங்க இதுதான் உங்க வாழ்க்கை என்பது குறித்து. இல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை ஒரு பெரிய மாற்றம் தேவன் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ள நீங்க தேவனோடு இணையும் போது தான் அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கும். அவன் நிறைய பேர் சில பேர் சொல்றாங்க இல்லையா, அதாவது பண ஆசை எல்லா விதமான பாவத்துக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லும் போது பாருங்க, பணம் சில பேர் கெடுக்குது, டவுட் கிடையாது. ஆனா அதே பணம் சில நல்ல காரியங்களை செய்ய வைக்கிறது, அதுல சந்தேகம் இருக்கா? கெடுவே கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் நல்ல வகையில் யூஸ் பண்ணலாம், கரண்ட் சிலர் கொள்ளுங்க யூஸ் பண்ணலாம். நான் ஒரு நாள் ஒரு ரோட்ல பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒரு மனுஷன் ஹை டென்ஷன் கேபிள், அந்த கேபிள் கீழே ஏதோ ஒன்று வேலை பண்ணி கொண்டு இருக்காரு. அந்த கேபிளுக்கு எந்த அளவுக்கு பவர் கிடைச்சா 4 அடி டயால அந்த பவர் ஒயர் எங்க இருந்தாலும் அது 4 அடி கீழே வரைக்கும் அது இழுக்கிற பவர் சக்தி அந்த ஹை டென்ஷன் கேபிளுக்கு உண்டு. ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியாதது, அது கேபிள் கிட்ட போன உடனே மனுஷன் சடுங்குல பர்ன் ஆகி அப்படி இருந்து போனோம். ஸோ அதுக்காக நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறது இல்லையா? யூஸ் பண்ணுறோம். லைட்டு போட்டால் கண்டிப்பாக எரியும், ஆனால் விரல வச்சா கை எரியும். அதே போல தான் பணமும் நல்ல காரியம் நடக்கும், நல்லதுக்கு பயன்படுத்தினா அது நன்மையாக இருக்கும், கெட்டதுக்கு பண்ணா கெட்டதாக இருக்கும். அது எதுவும் டவுட் கிடையாது. ஆகையால தான் தேவன் மனுஷனை உருவாக்கும் போது அவனுக்கு எல்லாவற்றும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்களோ அந்த வகையில தான் அது செயல்பட்டு என்பது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி,
இந்த நாளில் இன்னொரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இதோ என்ன சம்பவம் கேட்டா, பிறப்பதற்கு முன்பதாக அந்த பிள்ளையை குறித்து தேவன் சொல்ற எல்லா வார்த்தையும் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அப்போ ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக தேவன் ஒரு குழந்தை பற்றி சொல்றாருன்னா, அந்த குழந்தை பூமிக்கு அனுப்பது முன்பதாக அந்த குழந்தைக்குள்ள எதுவுமே வைக்காத தேவன் அனுப்புவாரானா அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. அதனால்தான் தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு தேவன் எவைகளெல்லாம் செய்து வச்சிருக்கிறாரோ அதை எந்த மனுஷனோட கண்ணு கண்டதில்ல, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கு தோன்றவில்லை என்று வேதம் போதிக்கிறது. நம்ம சில வேலையில ஜனங்களை பார்த்து நினைக்கிறோம், அவங்களுடைய மேல் தோற்றத்தை பார்த்து நம்ம நினைக்கிறோம், இது எதுவுமே உருப்படாது, இது எதுக்குமே வேலைக்கு வராது இருக்கு. இல்லை, ஆண்டவர் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆற்றலை வைத்துக்காட்டு கொடுத்து ஆண்டவரோடு அவங்களை இணையும் போது இந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட பிரமிக்கத்தக்க தேவன் சில காரியம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். சரி, ஒரு காத்து நான் காண்பிக்கிறேன். வாசியனோட புத்தகம் லூக்கா புத்தகம், புதிய ஏற்பாடு லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாம் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதனுடைய பின்னணியை நான் சொல்லிடுறேன், அதிக வசனம் வாசிக்கல, இந்த பின்னணியை சொல்லிடுறேன். இது இயேசு கிறிஸ்துடைய நாட்கள். இது அந்த நாட்களிலே 2வது தேவாலயம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நம்ம போன வாட்டி பார்த்துருந்து இப்போ கோரஸ் கட்டப்பட்டாருன்னு சொன்ன இல்லைங்களா, கோரஸ் அனுப்பினாருன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கோரஸ் அனுப்புறவங்க போல 3 பேர் போய் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டது. எஸ்ரா அவர்கள் மூலமாக கட்டப்பட்டதான் 2ஆம் தேவாலயம். எஸ்ரா நெகோமியோர் மூலமாக கட்டப்பட்டது 2ஆம் தேவாலயம். இந்த 2ஆம் தேவாலயம் புதிய ஏற்பாடு காலகட்டம் வர நேரத்தில் ஒரு விசாலமாக இருந்தது. அந்த தேவாலயம் சாலமோன் மண்டபம், அதாவது பெண்களுடைய விசாரிக்கிற மண்டபம் என்பது குறித்து பல மண்டபம் அந்த இருந்தது. அங்க ஆசாரியர்கள்